ஓகே. ஹாய், ஹலோ, வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சீக்வன்ஸ். சரியா? சீக்வன்ஸ். சீக்வன்ஸில் நமக்கு ஒரு 2-3 சப்ஹெட்டிங் இருக்குது. முதல்ல சீக்வன்ஸில் நம்ம ஃபைனைட் சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபைனைட் சீக்வன்ஸ். இந்த இதிலே நம்ம ஹெட்டிங்லேயே இருக்குது, அப்படி தானே? அவ்வளோதான், அதுதான் விஷயமே. ஃபைனைட் சீக்வன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம சீக்வன்ஸ்னாலே நம்ம எதை எழுதுவோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ். சரியா? நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போது நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன், நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் நம்ம நேரத்துக்கு பார்த்தோம். அப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணும்போது அதில் என்னெல்லாம் இருக்கும்? x2y இருக்குது அப்படின்னா இது டொமைனாக இருக்கும், இது கோடொமைனாக இருக்கும், அப்படி தானே இருக்கும். அப்போ இப்போ நம்ம டொமைனில் இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எவ்வளோ எதுலேருந்து இது வரை இருக்கும்? ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் செட்டு. அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும், புரியுதா? நம்ம கடைசி இப்போ என்னன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன்னா இந்த எண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் அந்த செட்டுக்குள்ளாடி இருக்கும். இப்போ நான் வேறு ஒரு நம்பர் ஐன்னு ஒரு நம்பர் இதில் இருக்குது, இந்த டொமைனில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா இந்த ஐ கண்டிப்பாக எப்படி இருக்கும்? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னாக இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஃபைனைட். ஃபைனைட்னா லிமிட்டட், அவ்வளோதான். நம்ம ஷார்ட்டாட்டு லிமிட்டட்னு யோசிச்சு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? இதுதான் அதோட டெஃபினேஷன். அப்போ எ ஃபங்க்ஷன் ஹூஸ் டொமைன் இஸ் த ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ். நம்ம என் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுக்கிறோம். அதப்போ நம்ம எடுக்கிற எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பர் இந்த எண்ணை விட சின்னதாக தான் இருக்கும். இதுதான் நம்மளோட லிமிட், புரியுதா? அவ்வளோதான். அடுத்தது இன்ஃபைனைட். இன்ஃபைனைட்னா என்ன? இன்ஃபைனைட்னா அப்படியே ஆப்போசிட். நமக்கு இப்படி ஒரு லிமிட் இருக்காது, அவ்வளோதான். அன்லிமிட்டடாக இருக்கும். அன்லிமிட்டடாக இருந்துச்சுன்னா ஓகே தானே? அன்லிமிட்டடாக இருந்துச்சுன்னா அது இன்ஃபைனைட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரியா? நம்ம ஃபைனைட்டுக்கும் இன்ஃபைனைட். ஓகே. அடுத்தது கவுண்டபிள் செட். கவுண்டபிள் செட்டுனா என்ன? ஒரு இப்போ ஒரு செட்டு இருக்குது, அது ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம். ஆனால் அதை நம்மளால் என்ன பண்ண முடியும்? 1 2 3ன்னு கவுண்ட் பண்ண முடியும். ஆல்ஃபா பீட்டா காமான்னு இருக்குன்னு வைப்போம். சரி, காமா இப்படிலாம் எழுதணும். ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குன்னா இப்போ இதையும் என்னால் 1 2 3ன்னு எண்ண முடிகிறத நம்ம கவுண்டபிள்னு சொல்லுவோம். எண்ண முடியாததை நம்ம அன்கவுண்டபிள்னு சொல்லுவோம். அதுதான் ஃபைனைட் இன்ஃபைனைட்டுக்கும் கவுண்டபிள் அன்கவுண்டபிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம இதில் அன்கவுண்டபிளுக்கு டெஃபினிஷன் இல்லை, கவுண்டபிள் இருக்குது, அப்புறம் ஃபைனைட் கவுண்டபிளுக்கு இருக்குது. இதிலே கவுண்டபிள்லேயே நமக்கு ஃபைனைட் கவுண்டபிள் இன்ஃபைனைட் கவுண்டபிள்னு இருக்குது. ஃபைனைட்னா அதோட அந்த நம்ம எடுக்கக்கூடிய அந்த செட்டு இருக்கு இல்லையா, அந்த எடுக்கக்கூடிய அந்த ரேஞ்சோட அந்த சீக்வன்ஸ் ஃபைனைட்டாக இருக்கும். அப்படி ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அது ஃபைனைட் கவுண்டபிள். இன்ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அது இன்ஃபைனைட் கவுண்டபிள். அதை நம்ம அன்கவுண்டபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது மோனோட்டான் ஃபங்க்ஷன். போயிடலாம்ல? இப்போ கவுண்டபிளில் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். மோனோட்டானிக்கு போகலாம். மோனோடானிக் சீக்வன்ஸ்லாம் படிச்சிருக்கோம், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃபங்க்ஷன், இந்த மோனோடானிக் ஃபங்க்ஷனுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு டெஃபினிஷன் தான், ஒரு கண்டிஷன் மட்டும்தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எஃப்ரம் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சேம் டொமைன் சேம் கோடொமைன். சரியா? என் டு எனுக்கு தான் நம்ம எடுக்கிறோம். என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். அப்போ இந்த நேச்சுரல் நம்பர்ஸில் நான் இப்போ ஒரு இதை எடுக்கிறேன், என்னன்னா ஒரு கண்டிஷன் எடுக்கிறேன். ஐ கிரேட்டர் தேன் ஜே அப்படின்னு இருக்கு. இந்த ஐயும் ஜேயும் எங்கே இருக்கும்? எண்ணில் தான் இருக்கும். புரியுதா? ஐ கமா ஜே பிலாங்ஸ் டு எண்ணில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்? ஐ கிரேட்டர் தேன் ஜேன்னு எடுத்துக்கிறேன். இப்படி இருந்ததுன்னா நம்ம அதை எஃப் ஆஃப் எடுக்கும்போது எஃப் ஆஃப் ஐ கிரேட்டர் தேன் எஃப் ஆஃப் ஜேன்னு எழுத முடிஞ்சாலோ, இல்லைன்னா எஃப் ஆஃப் ஐ லெஸ் தேன் எஃப் ஆஃப் ஜே இப்படி எழுத முடிஞ்சாலோ நம்ம அதை மோனோடானிக்னு சொல்லுவோம். அதுதான் மோனோடானிக் இன்க்ரீசிங், மோனோடானிக் டிக்ரீசிங் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, அதுதான் இது. ஓகேவா? ஓகே, மோனோடானிக் ஃபங்க்ஷன் முடிஞ்சது. ஓகே, இப்போ செட் அல்ஜீப்ரா. ஓகேவா? செட் அல்ஜீப்ரால 2 விஷயம் தான் இருக்கு. என்னன்னா நம்ம பூலியன் அல்ஜீப்ரான்னு ஒன்று நம்ம படிச்சிருக்கோமா? அந்த பூலியன் அல்ஜீப்ரா தான். ஓகேவா? பூலியன் அல்ஜீப்ரா. இதை இன்னொன்னு என்ன சொல்லலாம்னா அல்ஜீப்ரா ஆஃப் செட்ஸ். அல்ஜீப்ராவோட கண்டிஷனே இதுதான். ஓகேவா? அல்ஜீப்ரா ஆஃப் செட்ஸ்.
சரியா? இப்போ இந்த பூலியன் அல்ஜீப்ரானா என்னன்னா, நம்ம வந்து அதாவது அல்ஜீப்ரா அப்படிங்கிறதே வந்து கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் சரியா? கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் ஓகேவா? இப்போ வந்து எக்ஸ்ன்னு ஒரு செட் இருக்குன்னு சொன்னேனா, இது ஒரு பெரிய செட். இந்த செட்டுக்கே சப்செட்ஸ் இருக்கும். எஸ் எடுக்கலாம், டி எடுக்கலாம், ஏ எடுக்கலாம், பி எடுக்கலாம். என்ன வேணா நம்ம எடுத்துக்கலாம். நெறைய செட் நம்ம வந்து இதுல வந்து சப்செட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த சப்செட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு கலெக்ஷனுக்குள்ளாடி போடியேன்னு வைப்போம். இது ஆக்சுவலி இது ஒரு செட்டு. இது ஒரு செட்டு. இது எல்லாமே ஒவ்வொரு செட். இந்த கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ நம்ம வந்து இன்னொரு இதுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்கணும்ல. இப்போ இந்த எஸ்ஸுக்குள்ளாடி இப்ப எப்படி இருக்கும்? x1, x2, x3 இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். டீக்குள்ளாடி t1, t2 அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா இது எல்லாமே எனக்கு எக்ஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். இது எல்லாம் கூட ஒவ்வொரு செட்டு தான். ஆனா இதோட அந்த கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் புரியுதா? ஒரு கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். இந்த சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேன். ஏன்னு கொடுக்குறேன். இல்லைன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க ஒரு ஏ. இந்த மாதிரி தான் நான் நொட்டேஷன் பார்த்தேன். இந்த அல்ஜீப்ராவோட நொட்டேஷன் வந்து பூலியன் அல்ஜீப்ராவோட நொட்டேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு சரியா? ஒரு மாதிரி கர்சிவ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஓகேவா? அப்போ இந்த 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 அல்ஜீப்ராவுக்கு கண்டிஷன் என்னன்னா 3 கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது ரொம்ப ஈஸி. இப்போ வந்து ஏ கமா பி ரெண்டெண்ணம் இந்த ஏல இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த ஏல இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படி இதுல இருக்குன்னா அதோட ஏ யூனியன் பியும் எனக்கு இந்த கலெக்ஷனுக்குள்ளாடியே வந்துடணும். ஏ யூனியன் பி எடுத்தாலும் எனக்கு இந்த கலெக்ஷனுக்குள்ளாடியே வந்துடணும். அப்படி வந்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் செட் சாட்டிஸ்ஃபைடு, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷனுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி பிலாங்ஸ் டு ஏயா இருக்கணும். ஓகே, செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு. அப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, இப்ப ஏ அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை நான் ஏல எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஏ காம்ப்ளிமெண்டும் பிலாங்ஸ் டு அதே ஏல இருக்கணும். பிலாங்ஸ் டு அதே ஏல இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஓகே. புரியுது? இந்த 3 கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா நம்ம அதை என்னன்னு சொல்லிடலாம்? பூலியன் அல்ஜீப்ரான்னு சொல்லிடலாம். அப்போ பூலியன் அல்ஜீப்ரான்னு நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு இப்போ இந்த சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ல இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இப்படி வருது. இப்போ வந்து ஏ இஸ் அன் பூலியன் அல்ஜீப்ரா அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே நம்ம மைண்ட்ல என்ன வரணும்? அப்ப ஏங்கிற அந்த செட் இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கறது ஞாபகத்துக்கு வரணும். இந்த மாதிரி படிக்கிறதுக்காக தான் நம்ம டெஃபினேஷன்ஸா பாக்குறோம். புரியுதா? பேசிக்கான விஷயங்கள் நம்ம பாக்குறது இதுக்காக மட்டும்தான் நம்ம பாக்குறோம். இது டைம் வேஸ்ட்னு நினைக்காதீங்க. அந்த பேசிக்ஸ் நமக்கு கிளியரா இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, சரி. அப்ப 3 கண்டிஷன் என்னதெல்லாம்? ஏ யூனியன் பி இருக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்கணும், ஏ காம்ப்ளிமெண்ட் இருக்கணும். ஓகே, அவ்வளவுதான். இனி அடுத்தது சிக்மா அல்ஜீப்ரான்னு ஒண்ணு இருக்கு சரியா? சிக்மா அல்ஜீப்ரா. சிக்மா அல்ஜீப்ரானா இன்னொன்று அதோட பேர் என்னன்னா போரல் செட். ஓகேவா? போரல் செட் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். நான் படிச்சிருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் காலேஜ்ல இதெல்லாம் படிச்சிருக்கேன். போரல் செட். இப்போ எவ்ரி யூனியன் ஆஃப் கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் இஸ் இன் ஏ இஸ் அகெயின் இன் ஏ. அதாவது இப்போ வந்து கலெக்ஷன் ஆஃப் கவுண்டபிள் செட்ஸ் சரியா? இந்த கவுண்டபிள் செட்ஸோட யூனியன் எடுத்தேன். இப்ப இதுல இருக்கிற எல்லாத்துக்குமே நான் சேர்த்து யூனியன் எடுக்கிறேன் அப்படின்னா அதுவும் எனக்கு எதுல இருக்கும்? இந்த ஏல இருக்கும். இது எல்லாத்தோட யூனியன். இப்ப எஸ் யூனியன் டி யூனியன் ஏ யூனியன் பி எக்ஸெட்ரா யூனியன் யூனியன் எக்ஸெட்ரா இது எல்லாமே சேர்த்து எனக்கு பிலாங்ஸ் டு இந்த ஏக்குள்ளாடியே இருக்கும். அப்படி இருந்துட்டுன்னா நான் அது என்னன்னு சொல்லுவேன்? சிக்மா அல்ஜீப்ரான்னு சொல்லுவேன். ஓகேவா? அல்ஜீப்ராவுக்கும் சிக்மா அல்ஜீப்ராவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு புரிஞ்சுதா? பூலியன் அல்ஜீப்ரான்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே நேரத்துல சிக்மா அல்ஜீப்ரானா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? எவ்ரி யூனியன் ஆஃப் கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் இன் ஏ இஸ் அகெயின் இன் ஏ. அதே அது ஏக்குள்ளாடியே அது திரும்பவும் இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதான். சரி, ஓகே ஓகே. இனி இது பேஸ்டா ஒரு 2-3 தியரம்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் இல்ல. நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். நோ ப்ரூஃப்ஸ். ஓகே, அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.